நாளும் வளர்வோம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். மருந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவுக்கே புகழ். அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவர் நம் புனிதர் தூய சந்தியாகப்பர். இயேசுவில் அன்பிற்கினிய இறை சமூகமே, என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். மத்தேயு 19:29. வெண்குதிரை வீரர், தீவு மக்களின் பாதுகாவலர், மதங்களை கடந்து அனைத்து மக்களாலும் வழிபடக்கூடிய நம் புனிதர் தூய சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் உதயம் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாக அருட்தந்தையர்கள்,
ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பில் வருக தூய சந்தியாகப்பரின் பரிந்துரையால் இறை ஆசீர் பெருக என அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடற்கரையில் பிறந்து மீன்பிடி தொழிலில் கை தேர்ந்த தொழிலாளராய் தன் தந்தை செபதேயுடன் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்த சூழலில் சந்தியாகப்பரின் உழைப்பு இயேசுவுக்கு பிடித்த நிலையில் தனது இறையாட்சி பணிகளை செய்ய என் பின்னே வா என்று அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. தூய சந்தியாகப்பரும் இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து வீடு, மனைவி, மக்கள், தொழில் அனைத்தையும் விட்டுவிட்டு இறை பணிக்கென தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். இயேசுவின் முக்கிய நிகழ்வுகளில் உடனிருக்கும் சிறப்பு பெற்றார். இயேசுவின் இறப்பிற்கு பின் பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியிலும் துணிவுடன் இறைபணி ஆற்றி தனது இன்னுயிரையும் தந்து இயேசுவின் சீடர்களில் முதல் மறைசாட்சியாய் மரித்த பெரும் புனிதர் என்ற உயர்ந்த நிலையினை பெற்றார். இத்தகைய சிறப்புமிக்க பெரும் புனிதரை பாதுகாவலராக கொண்டு பல்வேறு ஆண்டுகளாய் விழா எடுத்து வரும் நம் புனிதர் வாழ்ந்து காட்டிய வழியில் எவற்றை விட்டுவிட்டு இயேசுவின் வழியில் பயணிக்க முன்வரப் போகிறோம்? நம் புனிதர் செய்த கடல் தொழிலையே நாமும் செய்கிறோம். ஆனால் கடல் தொழிலில் தனது இன்னுயிரையும் பணையும் வைத்து சம்பாதிக்கும் பணத்தின் பெரும்பகுதி இன்று டாஸ்மாக் கடைக்கு சென்று அதன் மூலம் உடலுக்குள் செல்லும் விஷத்தால் பல்வேறு வியாதிகளும் அதனால் பெண்கள் வாழ்விழக்கும் சூழலும் ஏற்படுகின்றதே. அந்த குடி பழக்கத்தை இழக்க முடிவு செய்வோமா? பெண்களின் நேரத்தையும் மன உடல் நிலையையும் குடும்பத்தை சீரழிக்கும் சீரியல்கள், படங்கள் இவற்றை பார்த்து ஆலய வழிபாடுகளிலும் அன்பியங்களிலும் பக்த சபைகளிலும் நம்மையே இணைத்து கொள்ள தயங்கிக் கொண்டிருக்கின்றோமே. இவற்றை இழக்க முற்படுவோமா? வாலிப பிள்ளைகளே, அலைபேசியிலும் ஊடகங்களிலும் பல மணி நேரம் உங்களையே தொலைத்து போதை பழக்கத்திற்கும் அடிமையாகியும் வீழ்ந்து கிடக்கும் நிலையினை இழந்து வருங்கால கடலோர சமுதாயத்தை வளர்ச்சிமிக்க சமுதாயமாக மாற்ற ஒருங்கிணைந்த சக்தியாக மீண்டு வருவோமா? அரசியல்வாதிகளை பார்க்க செல்லும் பொழுது வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து அவர்களை நாடி செல்லும் நாம் ஆலயத்திலே அகிலத்தையும் படைத்தாளும் ஆண்டவனின் இல்லத்திலே வரும்பொழுது கையிலே அணிந்து வரும் அவல நிலையை நாம் மாற்ற முற்படுவோமா? ஆம் அன்பு இறை சமூகமே, புனிதருக்கு விழா எடுப்பது வெறும் ஆடம்பரம் அல்லாமல் நமது கடலோர சமுதாய மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை, வளர்ச்சியை, இறை ஆசீரை நம் புனிதரின் பரிந்துரை வழியாக நம் வாழ்வில் கொண்டு வர வரம் கேட்டு இப்பலியில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு உருக்கமாக அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறை விருந்தை நாம் முழுமையாக கொண்டாட, இறைவனுடைய ஆசிரை நம் புனிதர் வழியாக நிறைவாக பெற்றிட தடையாயிருக்கிற எல்லா குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் பொறித்த ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடே தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜீவிப்புமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்போது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார்.
எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உமை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 1 முதல் 8 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகின்றது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடிருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர்கள் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் வரை பொறுமையோடு காத்திருக்கின்றார்கள். நீங்களும் பொறுமையோடிருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அவரில் அகமகிழ்வோ அக்களிப்போ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 16 24 முடிய. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 16 24 முடிய. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி
என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்காய் அனைத்தையும் விட்டு கொடுத்த புனித சந்தியாகப்பரின் சொந்தங்களே, ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். கடுமையான உழைப்போடு தனது 2 மகன்களின் கடின உழைப்பால் ஒரு பெரிய வீடு, மரத்தால் ஆன அழகு ஓவியமாக எழில்மிகு வீடாக அது திகழ்ந்தது. அந்த கிராமத்திலேயே பெரிய வீடாக இருந்தது. எனவே இந்த விவசாயிக்கு அதை குறித்து பெரும் மகிழ்ச்சி, அதை குறித்து ஒரு விதமான தற்பெருமை. தினந்தோறும் நிலத்திற்கு சென்று, தோட்டத்திற்கு சென்று, காலை விடியும் முன்பே தோட்டத்திற்கு சென்று மாலை நேரத்தில்தான் வீடு திரும்புவார்கள். மனைவி மக்களோடு அன்றைய நாள் சென்றிருக்கிறார். வீடு திரும்பி வந்த பொழுது ஊரே கூடியிருக்கிறது. அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. என்ன அதிர்ச்சி? அவர் பார்த்து பார்த்து கட்டிய அந்த வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஐயோ, எனது அழகான வீடு இப்படி எரிகின்றதே, வீணாய் போய்விட்டதே என் உழைப்பு என்று சொல்லி அழுது புலம்புகிறார். அப்பொழுது மூத்த மகன் ஓடி வருகிறான். அப்பா, கவலைப்படாதீங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வட்டிக்காரட்ட நம்ம வீட்டை விற்க போகிறோன்னு சொல்லி கொடுத்தாச்சு, கவலைப்படாதீங்க, இது நம்ம வீடு இல்லை. அப்படி ஓடு. அதானே நினச்சேன், என் புள்ள நல்ல செய்தியை கொண்டு வந்த, யோ வெத்தலையை கொடு, வெத்தலையை போடுறேன் அப்படின்னு ஆசையாக எரியிற வீடு நம்ம வீடு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வெத்தலையை போட்டு மென்னுக்கிட்டு இருக்க 2வது மகன் ஒடியாடுறான். அப்பா அப்பா, மோசம் போயிட்டேன்ப்பா, என்னப்பா ஆச்சு? வெறும் பேச்சு மட்டும்தான் இருந்துச்சுப்பா, நம்ம பேச்சு வார்த்தையில் தான் நம்ம வீட்டை கொடுத்துருந்தோம், ஏட்டுலையும் பத்திரத்துலையும் ஒன்றும் எழுதலைப்பா. அந்த வட்டிக்காரன் சொல்லிட்டான்ப்பா, இது எனக்கு சொந்தமான வீடு இல்லை, உங்கள் வீடு தானே சொல்லிட்டான்ப்பா. நம்ம வீடு எரிஞ்சு போச்சுப்பா, எரிஞ்சு போச்சுப்பா. என்னடா இப்படி சொல்லிட்ட? ஐயையோ, நான் என்ன செய்வேன்? என் வீடு எரியுதே, என் வயிறு எரியுதேன்னு சொல்லி வருத்தப்பட்டானாம் அந்த விவசாயி. இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஏழை விவசாயியின் மகிழ்ச்சி எப்படி அந்த உடைமையில், அவனுக்கு உடைமை இருந்த அந்த வீட்டை பொறுத்து இருக்கிறதோ, அதுபோல இன்று உங்களுக்கும் எனக்கும் மனதார்ந்த மகிழ்ச்சி நமக்கு உடைமையானவற்றை பொறுத்து இருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல,
சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. அண்ணங்க பக்கம் பார்த்து பாடுவேன். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, டாஸ்மாக்கு போங்களே. பெண்களுக்கு சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சீரியலை பாருங்களே. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு சந்தியாகப்பர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன? இன்னைக்கு உடைமைகள் இல்லாமல் யாரும் இல்லை. இயேசு ஆண்டவர் அழைத்த உடனே அனைத்தையும் விட்டு தன்னுடைய தந்தை, தொழிலாளர்கள் எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு சகோதரோடு சேர்ந்து சென்று விட்டார். ஒரு மகத்துவமானது தெரியுமா உங்களுக்கு? சந்தியாகப்பருக்கு, சந்தியாகப்பருடைய குடும்ப நபர்கள் அனைவருடைய பெயரும் விவிலியத்தில் இருக்கிறது. அப்பா பேர் செபதேயு, அம்மா பேர் சலோமி, சகோதரர் பேர் யோவான். 3 பேருடைய இதுவும் இருக்குது. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இந்த சந்தியாகப்பருடைய மகத்துவம், இயேசுவை பின்பற்றிய சீடர்களை 3 குழுவாக பிரிக்கிறார்கள். முதல் குழுவினர் 72 பேர், இயேசு ஆண்டவர் அனுப்பியது. இரண்டாவது குழுவினர் 12 பேர், அவரோடு இருந்து உண்டு பழகி அவருடைய வார்த்தையை கவனித்தவர்கள், அவருடைய வழியில் நடந்தவர்கள். அதிலும் சிறப்பாக 3வது குழுவினர் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் பேதுரு, யோவான், யாக்கோப்பு. இந்த 3 பேர் தான் முக்கியமான நபர்களில் இருந்தாங்க. நம்மளுடைய மண்டாட்டுகளோட நம்ம வாட்சம் பார்த்தீங்களா? அந்த 12 வயது சிறுமியை உயிரோடு எழுப்பிய பொழுதும், தாபூர் மலையில் உருமாற்றம் அடைந்த பொழுதும், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஆண்டவர் ஜெபித்த பொழுதும் உடனிருந்த முதல் முக்கிய நபர்கள் இவர்கள் தான் கமிட்டி மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், முதல் 3 நபர்கள். அந்த 3வது குழுவை பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் தான் நம்முடைய புனிதர் சந்தியாகப்பர். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, சந்தியாகப்பருக்கு ஆசை இருந்துச்சா? சந்தியாகப்பருக்கு பேராசை இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டோம்னோ. சந்தியாகப்பர் பேராசை கொண்டவரா இல்லையா? என்னங்க பதிலே காணா? சந்தியாகப்பர் பேராசை கொண்டவராக இருந்தாரா இல்லையா? பேராசை கொண்டவராக இருந்தாருங்க. அவர் மனுஷன் தானாங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 20வது அதிகாரத்தில் 20-28 பார்க்கிறோம். இந்த சலோமி அம்மா தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டி வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு பெரிய வாய்ப்பு கேட்குறாங்க, பெரிய கொடையை. நீங்கள் விண்ணகத்தில் எழுந்திருக்கும் பொழுது என் புள்ள ஒன்று வலது புறமும் இன்னொரு இடது புறமும் கேட்காலும் சரியான பிடிச்சவங்களா, பிடிச்சாலும் புளிய மரத்தை பிடிக்கிறான், உடும்பு புடியாக பிடிச்சது மாதிரி கேட்டாங்க 2 வாரமும். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் ஒரு அருமையான வார்த்தை, இது என்னிடம் இல்லை, எனது துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் பங்கு கொள்ள ஆசையான ஆமான தலையாட்டுறாங்க. அப்பைக்கு ஏதோ ஆசைப்பட்டு தலையாட்டிட்டாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுத்தவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 6வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே அருமையாக சொல்லியிருக்கிறார் பவுலடியா, பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிறழ்ந்து திரிந்து தங்களுக்கு தாமே தீமைகளை வருவித்துக் கொள்கின்றார்கள். ஆக இவர் இயேசு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற பிறகும் அந்த ஆசை இருந்தது. அந்த பேராசையை இவர் தியாகம் செய்தார், விட்டு கொடுத்தார். இன்னைக்கு நாமெல்லாம் கற்றுக்கணும், யாருக்கு ஆசை இல்லை? சாமியாருக்கு ஆசை இல்லையா? மாமியாருக்கு ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசை. அதுவும் பதவி ஆசை தலை விரிச்சு ஆடுது. இன்னைக்கு சிவகங்கை மறைமாவட்டம் இருந்தாலும், தஞ்சாவூர் மறைமாவட்டம் இருந்தாலும், திருச்சி மறைமாவட்டம் இருந்தாலும் அடுத்த ஆயர் யார்? பதவி ஆசை யாருக்கு இல்லை? ஆனால் அப்பேற்பட்ட பதவி ஆசை இருந்தாலும் இந்த சந்தியாகப்பர் தியாகம் செய்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிடும், நம்ம டாபிக் ரொம்ப முக்கியமானது. இயேசுவுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்தவர், விட்டு விட்டவர், தியாகம் செய்தவர், எனக்கு வேண்டான்னு சொன்னவர். இன்னைக்கு சொத்து வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நாங்கள் எங்களை போகிற குருக்கள் கன்னியர்கள்லாம் எங்களுக்கு அது வேண்டாம், திருமணம் வேண்டாம், புள்ள வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், சொத்து வேண்டான்னு வந்துட்டோம். ஆனால் எங்களுக்குள்ள பிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஆசை. இந்த ஆசை எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்குது. அந்த ஆசை தான் சில பேரை இன்னைக்கு ஏழைகள் ஆக்கி விட்டுருக்குது. அதுவும் இந்த பெண்களுக்கு இருக்கிற நகை ஆசை, புடவை ஆசை, சொத்து ஆசை இன்னைக்கு பல குடும்பங்களை சீரழித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் 3ஆவது நாள் நவநாள், அதனால் கொஞ்சம் மேக்கப்பு குறைவாக இருக்குது, நகை குறைவாக இருக்குது. நாள் ஆக ஆக பாருங்கள்,
இந்த ஸ்டேஜோடைய மேக்கப்பும் அதிகமாகும், நம்முடைய மேக்கப்பும் அதிகமாகும், நம்முடைய நகையும் அதிகமாகும். திருவிழாவுக்கு ஒருவேளை நாம் வந்து பார்த்தோம்னா எல்லாமே எல்லா நகை கடைகளும் இங்கே உள்ள வந்துடும். இயேசுவிற்கு பிரியமானவர்களே, சந்தியாகப்பர் நம்மை போலவே ஆசை கொண்டிருந்தார். அதனால் இயேசு ஆண்டவருடைய அழைத்தலை பெற்ற பிறகு உதறி தள்ளிட்டார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு நம்முடைய பவுலடியார் சொல்லுவார்ல, அனைத்தையும் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம், இதை பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். ரொம்ப முக்கியம் அன்புக்குரியவர்களே. பொருள் ஆசைதான் கடவுள் விரும்பவில்லை. என்ன பார்த்துக்கங்க, 2வது வாசகத்தில் கூட யாக்கோப்பு எதை சாடுகிறார் என்றால் இந்த பேராசையை சாடுகின்றார். எனவே செல்வர்கள், நீங்கள் மனம் தளர வேண்டாம், மனம் கஷ்டப்பட வேண்டாம். செல்வர்களை ஆண்டவர் விருப்பவர் அல்ல, மாறாக செல்வங்களை அதிகமாக நேசித்து ஆண்டவரை ஒதுக்குகின்றவர்கள் அவர்கள்தான் சிலை வழிபாடு செய்கிறார்கள். அவர்கள்தான் ஆண்டவருக்கு மனம் கசந்து மனக்கசப்பு உண்டாக்குகிறார்கள் ஆண்டவருக்கு. எனவே அன்பு நெஞ்சங்களே, சந்தியாகப்பரிடமும் ஆசை இருந்தது, பேராசை இருந்தது. ஆண்டவருக்காய் விட்டு கொடுத்தார். நீங்களும் நானும் விட்டு கொடுக்குறோமா? முதல் பாடம். 2வது பாடம், கடுமையான கோபக்காரர் சந்தியாகப்பர். நான் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. சந்தியாகப்பர் கோபக்காரரா இல்லையா? சொல்லுங்க மக்களே, கோபக்காரர். எனவே தான் அவரும் யோவானும் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? இடியின் மக்கள். இதனுடைய பின்புலம் என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தியில் 9வது அதிகாரம் 54வது வசனத்தில் அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக, சமாரிய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக, ஆண்டவரே கட்டளையிடும் இவர்கள் மீது நெருப்பை பொழிய செய்வோம் அப்படிங்கிறாங்க. கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு சில பேர்லாம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, எதையோ கட்டுப்படுத்த முடியுது, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த பெண்கள்லாம் வந்து பாசனை பண்ண வர்றப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும். சாமி, நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்குறேன் சாமி, இந்த கோபத்தை மட்டும் அடக்கம் உள்ள சாமி அப்படிம்பாங்க. அன்புக்குரியவர்களே, வானத்திலிருந்து நெருப்பை வரவழைப்போம் என்று சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பந்தமான நிகழ்வு இருக்கு. அரசர்கள் 2வது புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆகாப்பு இறந்த பிறகு அகசியா என்பவர் அரசனாக வருகிறார். அந்த அரசருக்கு ஏதோ கீழே விழுந்து அடிபட்டு போயிட்டாரு. நம்மளை மாதிரி ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சி எக்ரோனின் தெய்வம் பாகால் செபூபு, அந்த பாகால் செபுவிடம் போய் குறி பார்க்க போவோம் அப்படின்னு ஆளை அனுப்புகிறாரு. இது எலியா இறைவாக்கினருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. எனவே அந்த எலியாவை அழிப்பதற்காக இந்த அகசியா என்ன செய்கிறான்? ஒரு படைத்தலைவனையும் அவருக்கு பின் 50 நபர்களையும் அனுப்புகிறார். எலியா மிகவும் வல்லமையான புனிதர். எனவே விண்ணகத்திலிருந்து நெருப்பு வந்து இவர்களை அழிக்கட்டும் அப்படிங்கிறாரு. அந்த 50 பேர் அப்படியே அழிஞ்சு போனாங்க. அகசியா மன்னனுக்கு இன்னும் கோபம் வருகிறது. 2வது முறையாக 50 நபர்களை அனுப்புகிறார். அவனை போய் பேசிட்டு வாங்க, அவனை போய் இழுத்துட்டு வாங்க, என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போகும்பொழுது அங்கே 2வது முறையும் நம்முடைய இறைவாக்கினர் எலியா சொல்கிறார், விண்ணகத்திலிருந்து நெருப்பு வந்து உங்களை அழிக்கட்டும் என்று சொன்னார். 2வது பேட்சும் 2வது 50 பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. 3வதாகவும் இந்த அகசியா நபர் அந்த 50 குழுவினரை அனுப்புகிறார். அவங்க போனவன் ரொம்ப புத்திசாலி. என்ன சொல்கிறான்? இறைவாக்கினரே, நீ உண்மையிலேயே கடவுளுடைய வல்லமை பெற்றவர் என்பது தெரியும், எங்களை அழித்து விடாதேயும் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறான். எனவே அங்கு அழிவு இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கோபக்காரம் இன்னைக்கு எல்லோருக்கும் அன்பு மக்களே, யாராக இருந்தாலும் இந்த கோபத்தை அடக்குவதில் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? கோபம் என்பது பிறர் செய்த தவறுக்கு தங்களுக்கு தாமே கொடுக்கக்கூடிய தண்டனை என்று புத்தர் சொல்கிறார். மற்றவங்க செய்கிற தப்புக்கு நீங்களே தண்டனையை வாங்கிக்கிறது அந்த கோபம். அதே போல தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது போல இந்த கோபத்தை பயன்படுத்துங்கிறாங்க. நான் ஒரே ஒரு டெக்னிக் சொல்லிட்டு போகிறேன், பார்த்துக்கங்க. கோபப்படுவதில் நீங்கள் சீறுகின்ற பாம்பாக இருங்கள், கொத்துகின்ற பாம்பாக இருந்து விடாதீர்கள். கொத்துற பாம்பு கொத்துற நபரை கொன்னுவிடும், சில நேரம் பாம்பும் செத்து போயிடும்.
அது மாதிரி நம்ம கோபப்படுறப்ப நாமும் பாதிக்கப்படுவோம். யார் மீது கோபப்படுகிறோமோ அவர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறோம். ஆனால் சீர்ற பாம்பு சில பேர்லாம் டீச்சராக இருப்பாங்க. எங்கள் காலேஜில் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க கோவப்படக்கூடாதுன்னு, வாடா செல்லாம் உட்காருப்பா, இன்னைக்கு ஹோம் ஒர்க் பண்ணலையா நாளைக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் சீறுகிற பாம்பை போல முகத்தில் உங்கள் கோபம் தெரியட்டும், உள்ளத்தில் உங்களது பாசம் விளங்கட்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சந்தியாகப்பட்ட இரண்டாவது பாடத்தை, இந்த கோபத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை நம்ம விட்டுடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு காக்கா ஞாயிற்றுக்கிழமையில் ஆட்டுக்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெட்டுற ஒரே ஒரு துண்டு தெரிச்சு விழுந்துருது. அந்த பீஸை, அந்த ஒரே ஒரு துண்டு கறி துண்டை எடுத்துக்கிட்டு அந்த காக்கா பறக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 15 காக்கா துரத்துது. இதுவும் மலை உச்சிக்கு போகுது, அங்கே 15 காக்கா வருது. பாதாளத்துக்கு போகுது, அங்கே 15 காக்கா வருது. சரி, நம்மளை மாதிரி கடற்கரை போனோம், கடல் மேலே பறக்குது, அப்பையும் 15 காக்கா துரத்திட்டு வருது. போய் ஓடி ஓடி பார்த்துச்சு. ரொம்ப டயர்டாகி என்ன பண்ணிடுச்சு, போடா அப்படின்னு சொல்லி அந்த கறி துண்டை கீழே போட்டு ஒரு மரத்து மேலே இறங்கி அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணி மூச்சு வாங்கினப்ப அதன் பிறகு பறந்தா ஒரு காக்கா பின்னாடி வரலையாம். அப்போ தான் புரிஞ்சுது அந்த காக்கா, இவங்க துரத்துனது என்னைய விரோதத்தில் என் மேலே கோபம் கொண்டு தண்டிக்கிறதுக்கு அல்ல, நான் வச்சுருந்த அந்த கறி துண்டுக்கு தான் சொல்லி என்னைக்கு அந்த கறி துண்டை அந்த காக்கா கீழே விட்டுச்சோ அன்னைக்கு அந்த காக்கா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சந்தோஷமாக பறக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சொல்கிறேன் மக்களே, சந்தியாகப்பர் கோபக்காரராக இருந்தார், ஆனால் சாந்தமானவராய் மாறிவிட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆணவம் கொண்டவராக, அகங்காரம் கொண்டவராக இருந்தார், ஆனால் தாழ்ச்சியுள்ள மனிதராக தன்னையே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இன்னைக்கு சொத்து பத்தெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துடலாம். நம்முடைய கோபத்தை, நம்முடைய ஆணவத்தை விட்டுவிட நாம் தயாராக இருக்கிறோமா? அன்பு மக்களே, 3 விதமான தியாகத்தை சந்தியாகப்பர் செய்திருக்கிறார். முதல் தியாகம், உடைமைகளை, உறவுகளை தியாகம் செய்தார். இரண்டாவதாக தன்னுடைய தீய உணர்ச்சிகளை, தீய பழக்க வழக்கங்களை தியாகம் செய்தார். கடவுளுக்காக, கடவுளை அழைப்பை ஏற்ற பிறகு அந்த தீய உணர்ச்சி, கோப உணர்ச்சி, பேராசை எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் அங்கே வந்திருக்கிறீங்க, ஆண்கள் பெண்கள், 10 நாள், இவ்வளவு நாள் தேவையா? சில நேரம் பேசிக்கிட்டோம், இவ்வளவு ஃபோக்கஸ் லைட் வச்சு இவ்வளவு செலவு பண்ணி இந்த 10 நாள் எதற்காக இந்த திருவிழா? கடலுக்கு போகின்ற ஆண்களே, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்ற பெண்களே, இந்த 10 நாளில் நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து நம்மிடத்தில் இருக்கின்ற தீய உணர்ச்சிகள், அது சந்தியாகப்படம் இருந்த கோபமாக இருக்கலாம், அது சந்தியாகப்படம் இருந்த ஆணவமாக இருக்கலாம், அது சந்தியாகப்படம் இருந்த பேராசையாக இருக்கலாம். எப்படி அவர் அத்தனை தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் தீய உணர்ச்சிகளிலிருந்தும் தன்னை விடுதலைப்படுத்தி கொண்டாரோ, அதுபோல நீங்களும் நானும் இந்த 10 நாளிலாவது ஏதாவது தியாகம் செய்து, ஏதாவது நோன்பு இருந்து அந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆச்சு, பல இடங்களில் பார்க்குறேன், எனக்கு வேதனையாக இருக்கிறது மக்களே. சபை பெருகி போச்சு, சபைக்காரங்க அங்கே இங்கே அவங்க இருக்கிறது தெரியுது இல்லையா, அவங்க இருக்கிற வீடு பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சு போயிடுது. எங்கே பார்த்தாலும் பச்சை குத்துறது மாதிரி குத்தி குத்தி இறை வார்த்தையை குத்தி நம்ம மனசு குத்துது. எனக்கெல்லாம் உண்மையிலே வலிக்குது. அதுவும் நமது ஆலயங்களுக்கு முன்னாடி மாதா கோயில் இருக்குது, மாதா கோயிலுக்கு முன்னாடியே. இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, குடிக்கிற நீங்கள், இன்னைக்கு சொல்கிறேன் தங்கச்சி படத்து மக்களே, குடிப்பழக்கத்துக்குள்ளே நீங்கள் திருந்தினா எத்தனை பேர் நம்மளை பார்த்து வருவாங்க? எத்தனை பேர் சந்தியாகப்படம் ஜெபம் பண்ணதுனால, 10 நாளாக ஜெபம் பண்ணதுனால அவர் குடிக்கிறத நிப்பாட்டிட்டாருன்னு ஒருத்தரை சொல்ல முடியுதா? சந்தியாகப்பட 10 நாள் திருவிழா எடுத்ததுனால இந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சீரியல் பார்க்கறதுல ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எத்தனை சபைக்காரங்க நம்ப போகிறாங்க மக்களே? இயேசு எனக்கு பிரியமானவர்களே, 3வது தியாகம் செய்தார் சந்தியாகப்பர். அதற்கெல்லாம் நாம் அழைக்கப்படுகிறோமோ இல்லையோ, தன் இன்னுயிரை கடவுளுக்கு கொடுத்தார், உடைமைகளை கொடுத்தார், உறவுகளை கொடுத்தார். முதல் நிலை, தன்னுடைய தீய உணர்ச்சிகளை விட்டு கொடுத்தார், அதிலிருந்து விடுதலையானால் 2வது விடை. 3வது தன்னையே பலியாக கொடுத்தார். இயேசுவுக்காய் ரத்தம் சிந்தினார். 12 அப்போஸ்தலர்களில் இவர்தான் முதல் நபர் மறைசாட்சியாக மரிப்பதற்கு. ஆக நாம் இதை விட்டு கொடுக்க போகிறோம். விட்டு கொடுப்பவர்
கெட்டு போக மாட்டார். எழுந்து நிற்போம். கடவுளிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து 2 கரங்களையும் உயர்த்தி, அப்பா, என்னுடைய பாவக் கரைகளை உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய ஆணவம், கோபம், பேராசை அனைத்தையும் உமது விலை மிதிக்கப்படாத திரு இரத்தத்தினால் கழுவும். இந்த ஜூலை மாதம் இயேசுவின் திரு இரத்தத்துக்கு உகந்த மாதம். அனைவரும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுவோம். எனது இயேசுவின் இரத்தம் ஜெயம். இந்த பாடலோடு சேர்ந்து நாம் ஆண்டவருக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து 2 கரங்களை உயர்த்துவோமா? எல்லோரும் உயர்த்துவோம். எனது தீய பழக்கத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். என்னுடைய தீய உணர்ச்சியிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். ஆண்டவரே, என்னையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாவங்கள் கண்ணின் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பலியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 பாடுவோம். ஏசையா 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 ஏசையா. பாதம் அவந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண்ணே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னுடைய பாவங்கள் உண்மை மனநோக செய்திருக்கிறது. என்னுடைய பேராசை, என்னுடைய ஆணவ போக்கு, என்னுடைய அகங்கார போக்கு, என்னுடைய வீண் கோபம் ஆண்டவரே பிறருடைய மனதை பாதித்திருக்கிறது. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்களது சினம் பொழுது சாய்வதற்குள் கனியட்டும் என்று எபேசியர் இறைவாக்கின் வழியாக சொல்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கோபம் நீங்க இதோ என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே, நோக்கி பார்க்க பலன் இல்லையே, நோக்கி பார்க்க பலன் இல்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பலியை போல வெண்மையா, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா, 2 கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா ஏசையா, சத்தமாக ஏசையா 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 ஏசையா. 2 கரங்களை உச்சந்தலையில் வைத்து ஏசையா சந்தியாகப்பரை போல எல்லாவற்றையும் உமக்காக விட்டுவிடக்கூடிய நல்ல மனநிலை எனக்கு தாரும். உமக்காக அனைத்தையும் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆணவத்தை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய கோப அக்கினியை, இந்த கோபம் கொள்கின்ற மனநிலையை உமக்காக விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பதவி ஆசையை இன்றோடு விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. பொருள் ஆசையை, பேராசையை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பல்லவி, வரம் கேட்டு
கேட்கவில்லையா? படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்ற அன்பு இயேசுவே, எம் மக்கள் செய்யும் கடல் தொழிலை உம் பாதம் தருகின்றோம். கடலிலே ஏராளமான மீன் மச்சங்கள் பெருகி மக்களின் பொருளாதார நிலை உயரவும், கடலிலே எம் மீனவ மக்கள் பாதுகாப்பாய் தொழில் செய்யவும், இயற்கை சீற்றங்கள், பிற நாட்டு அச்சுறுத்தல்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கவும், இலங்கை சிறையில் வாடும் எம் மீனவ மக்கள் விடுவிக்கப்பட்டு மக்களின் படகுகளும் சேதமின்றி ஒப்படைக்கப்பட வேண்டுமென்றும், இதில் நிரந்தர தீர்வு எம் மீனவ மக்களுக்கு கிடைத்திட வேண்டுமென்றும் தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் எமை புடைசூழ்ந்து வரும். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, இப்பங்கில் அருள் பணியாளர்களையும் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக ஜெபிக்க உதயம் பாலிடெக்னிக் கல்லூரியின் அருள் தந்தையர்களையும் உம் பாதம் தருகின்றோம். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இவர்கள் ஆற்றும் கல்வி பணி, ஆன்மீக பணி, சமூக நலப்பணி அனைத்திலும் இறை வல்லமையால் முழு வெற்றி கிடைத்திட வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறும் அன்பு இறைவா, பலிபீடம் சூழ்ந்துள்ள அனைத்து இறை உறவுகளை உம் பாதம் தருகின்றோம். கண்ணீரோடும் கவலைகளோடும் மனபாரங்களோடும் மனக்கசப்புகளோடும் வியாதிகளோடும் பல்வேறு வேண்டுதல்களோடும் உம் பாதம் வந்துள்ள அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று உமது வார்த்தையின்படியாக கெஞ்சும் எமது குரலை கேட்க உமது செவியை எம்பக்கம் திருப்பி மக்கள் எழுப்பும் அழுகுரலை ஆனந்த களிப்பாக மாற்றி அருள தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. உன் வலுவின்மையில்தான் என் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்ற அன்பு தெய்வமே, தூய சந்தியாகப்பருக்கு விழா எடுக்கும் நாங்கள் தூய சந்தியாகப்பர் அனைத்தையும் இழந்து இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் காணப்படும் வீண் பிடிவாதம், குடிப்பழக்கம், ஊடகங்களுக்கு அடிமையாகின்ற நிலை, பொறாமை, புரணி பேசுதல், குறை கூறுதல் போன்ற தீய பண்புகளை இழந்து இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ தேவையான வரங்களை பொழியுமாறு புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்காக கண்களை மூடி உருக்கமாக மன்றாடுவோம்.
எங்கும் யாபத்திருக்கும் இறைவா, எல்லா இடங்களிலும் குறிப்பாக இதோ எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீரே. இதோ நாங்கள் உம்மிடம் ஜபித்த எல்லா ஜபங்களையும் ஏற்று இன்னும் சிறப்பாக நீர் வல்லமையுள்ளவர், எனவே எங்களுடைய உள்ளத்தையும் மனசாட்சியும் அறிந்தவராய் நாங்கள் உம்மிடம் தனிப்பட்ட விதமாக கேட்கும் எல்லா ஜபத்தையும் எங்களுடைய முன்னோர்கள் சந்ததிகள் அனைவரையும் ஆஸ்வதிக்கும்படியாகவும் நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் வாழ தேவையான எல்லா ஆன்மீக செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் நிறைய அளித்து உண்மையான அமைதியையும் சந்தோஷத்தையும் அளித்தருளும். இதையெல்லாம் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஆட்சி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தே தந்தே இணையே இறைவா, தருவாய் 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 உம் அருளை நிறைவா. தந்தே 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தே 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. தந்தே 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்தது வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன். மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் நான் உள்ளத்தை பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தே
தந்தேன் தந்தேன் இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். வழியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித பிராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவி அருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திருத்தூதர் சந்தியாகப்பர், புனித அருளானந்தர், புனித செபஸ்தியார், புனித அந்தோணியார், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்புகின்றோம்.
ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள், புனித சந்தியாகப்பரின் சொந்தங்களாய், புனித சந்தியாகப்பரின் பக்தர்களாய் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற நம்முடைய பாசமிகு மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த நாளில் தியானிக்கப்பட்ட மறையுரைக்கு நாங்கள் எதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், எதை விட்டுவிட்டு நாம் இயேசுவை முழுமையாக பின்பற்றப் போகிறோம் என்பதை நாம் சிந்தித்திருப்போம். அவைகளை இந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய திருவுடல் திரத்தத்தோடு ஒப்புக் கொடுப்போம். அது குடி நோயாக இருக்கலாம், ஆடம்பர செலவினங்களாக இருக்கலாம், அறியாமை என்ற இருளாக இருக்கலாம், உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனாகவும் இருக்கலாம், அல்லது கோபம், ஆசை, பேராசை, சொத்துக்கள் மீது ஆசை வைத்தல், போதைகளுக்கு அடிமையாகுதல், மொபைலுக்கு, அதில் இருக்கக்கூடிய படங்களுக்கு, சீரியலுக்கு அடிமையாகுதல், நேரம் காலம் என்று பாராது, அதில் இருக்கக்கூடிய ரம்மி விளையாட்டு, இன்னும் பெண்கள் கூட அந்த ரம்மி விளையாடக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய சமூகத்தில் வேரூன்றி இருப்பதை பார்க்கிறோம். எண்ணற்ற குடும்பங்கள் இந்த விளையாட்டின் மூலமாக, செல்போனில் வரக்கூடிய விளையாட்டின் மூலமாக தன் இளமைகள் எல்லாம், தன்னுடைய நேரம் காலங்கள் எல்லாம் வீணாக்குவதை பார்க்கிறோம். ஒப்புக் கொடுப்போம். எதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், எது நம்முடைய நல்வாழ்வை சீரழிக்கிறதோ அவைகளை இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை கருவியாக மாற்றும், உம்மை நான் பின்பற்றுக வேண்டும். என்னை சந்தியாகப்பரே, இந்த தீய சக்திகளிலிருந்து, இந்த தீமைகளிலிருந்து, இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி, எனக்காக பரிந்துரை செய்யும் என்று சொல்லி மன்றாடுவோம். கடற்கரையில் பிறந்து கடற்கரையில் வாழ்ந்து கடற்கரையிலேயே மறித்த நம்முடைய சந்தியாகப்பர் நம்முடைய இயலாமை வல்வின்மைகளை சந்தியாகப்பர் அறிவார். எனவே ஒப்புக்கொடுங்கள். நாம் எதிலிருந்து, எந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ அவைகளை இந்த பலிபீடத்தில் அர்ப்பணியுங்கள். பலமாக ஜெபிப்போம். எனக்காக நீ அனைத்தையும் விட்டு விடுகிற பொழுது 100 மடங்கு பலனை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்ன இறைவன் அந்த தன்மையை இப்படி சந்தியாகப்பர் அறிந்தார், உணர்ந்தார், வாழ்ந்தார், அதில் வெற்றியும் பெற்றார். எங்கோ பிறந்த இந்த சந்தியாகப்பரை இங்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய பாதுகாவலரை வைத்திருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதங்கள்! இறைவனுக்காக நாம் செய்கின்ற சின்ன சின்ன தியாகங்கள், முழுமை தியாகங்கள் குடும்பத்திற்கும் தலைமுறையினருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்கால்கள். இவைகளை நம்முடைய வாழ்வில் நாம் கண்ணுறுகிறோமா? தீமைகளோடும் தீய சக்திகளோடும் நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை வீணடிப்போம் என்று சொன்னார். நம்முடைய தலைமுறையினருக்கு ஆசீர்வாதங்களை அல்ல, சாபங்களையும் கேடுகளையும் நாம் விட்டுவிட்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக மாறி போய்விடுகிறோம். எனவே வேண்டுவோம், ஆண்டவரே, உம் பாததனிலே நான் பயணிக்கணும். சந்தியாகப்பரே, உம்மோடு உம் குதிரையிலே நாங்களும் பயணிக்கணும். நம்மை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி வேண்டுவோம்.
இல்லமாக இருக்கணும். நம்முடைய இல்லம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற இல்லமாக மாறணும். நம்முடைய படகு, நம்முடைய தொழில்துறைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு தொழிலாக, இடமாக மாறணும். அங்கே மூட நம்பிக்கைக்கு இடமில்லை, பூசாரிகளுக்கு இடமில்லை, தீய சக்திகளுக்கு இடமில்லை, மாய மருந்துகளுக்கு இடமில்லை. எல்லா தீமைகளையும் நான் அகற்றுவேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுப்போம். நான் ஆண்டவருடைய அன்பு பிள்ளை, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நான் ஆண்டவருடைய அன்பு மகள், நான் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உள் உணர்வை நாளிலே நாம் முடிவெடுப்போம். ஆண்டவரே, இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். குறிப்பாக நாம் விரும்பும் தீய குணங்களை விட்டுவிட நமக்கு உதவி செய்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாடும் என் நாவில் ஆனந்த ராகம்.
தஞ்சம் மாறாயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன் அன்பில் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் பாடும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அப்பா என்று அழைத்தோ உம்மை ஐயா என்று அழைத்தோ யாகப்பா சந்தியாகப்பா யாகையா சந்தியாகையா. அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம். யாகப்பா சந்தியாகப்பா யாகையா சந்தியாகையா. அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம். வேத சாட்சியே வேண்டும் வரும் எங்களுக்கு பெற்று தந்தீரே. ஜேம்ஸ் நகரில் வீட்டிற்கும் வேத சாட்சியே வேண்டும் வரும் எங்களுக்கு பெற்று தந்தீரே. யாகப்பா சந்தியாகப்பா யாகையா சந்தியாகையா. யாகப்பா சந்தியாகப்பா யாகையா சந்தியாகையா. நோய் நொடிகள் தீரவரம் பெற்று தந்தீரே. பேய்பிணிகள் விலகவரம் பெற்று தந்தீரே. நோய் நொடிகள் தீரவரம் பெற்று தந்தீரே. பேரிணிகள் விலகவரம் பெற்று தந்தீரே. யாகப்பா சந்தியாகப்பா யாகையா
ஐயா